தியானத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலைகளை தாங்க சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, தேவனே சப்பா, மீண்டும் அப்பா இந்த ஆண்டின் இந்த கடைசி மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் இவர்கள் மத்தியில் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் பேசுங்கப்பா. இவர்களோடு நீர் என்ன பேச நினைக்கிறீர்களோ அந்த வார்த்தைகள் மத்தியில் பேசி தகப்பனே இவர்கள் இன்னும் பலமடைந்து உடைய ஊழியர்களை திருவியாய் செய்ய உதவி செய்யும். நீரே இவர்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழிநடத்தும். மீட்பெரும் அன்பு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்று தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 6. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துரம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். இப்போ நம்ம இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதம்? கிறிஸ்மஸ் மாதம் இல்லையா? இதனால நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் வந்திருக்கிறார். யாருக்காக வந்திருக்கிறார்? நமக்காக வந்திருக்கிறார். நமக்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கிறார். இதிலிருந்து பாவத்திலிருந்து. இப்போ நீங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் போக போக என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வீட்லேயும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்களுக்காக ஜெபிப்போம். பொதுவாக இப்போ எங்கள் சர்ச்சில் வந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளை சொல்லி தான் ஜெபிப்பாங்க. ஏன்னா இது தீர்க்கதரிசன வார்த்தை. ஆமென். இது எப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுகிறார். ஒரு வாரமோ ஒரு வருஷம் இல்லை, 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதுகிறார். அவர் ஏன் எழுதுகிறார்? ஏன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் எழுதுகிறார்? ஏன் பிதாவானவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இவருக்கு கொடுக்கிறார் என்பதை கொஞ்சம் இந்த சரித்திரத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவர் அது நடந்துச்சா இல்லையான்றதை பார்ப்போம். இனி நடக்க போகிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இது ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சரித்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூத தேசத்து ராஜாவின் நாட்களில் ரெப்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும், ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. இங்க என்ன இருக்கு? ஆகாஸ் என்ற யூதா ராஜா இருக்கும் பொழுது இஸ்ரவேலர் ராஜாவும் சிறிய ராஜா என்ன பண்றாங்க? அதை யூதேயாவை பிடிக்க வருகிறார்கள். ஏன் பிடிக்க வராங்க? எதனால அது பிடிக்க வராங்க? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவோம். 2 நாளாகும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 1-2 யாராவது வாசிங்க. ஆகாஸ் ராஜாவாக இருந்தபோது 20 வயதாயிருந்து 14 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்த்தை விக்கிரகங்களை செய்தான். போதும். இப்போ இங்கே யூதா மக்களை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? ஆகாஸ் ராஜா. இந்த ஆகாஸ் ராஜா யாருன்னா எசேக்கியாவுடைய தகப்பனார். எசேக்கியா யாரும் தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? சனகரிப்பு ராஜா என்ன பண்றான்? 1,80,000 பேரோட யூதாவை பிடிக்க வருகிறார். அப்போ பிதாவானவர் என்ன பண்றாரு? ஒரே நிமிஷத்துல 1,80,000 பேரை அவர் என்ன பண்ணுகிறாரு? சங்கரித்து போட்டு யூதாவை காப்பாற்றுகிறார். ஆனால் இந்த எசேக்கியா எப்படி இருந்தான்? தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தகப்பனாகிய ஆகாஸ் எப்படி இருந்தான்? பாகாலுக்கு அவன் தூபம் காட்டி கொண்டிருந்தான். யாரை போல? இஸ்ரவேலை போல. கரெக்டுங்களா? அப்போதான் என்ன பண்றாங்க? கடவுள் அவர்களை யாரிடம் ஒப்படைக்கிறார்? இஸ்ரவேல் மக்களிடமே அவர் ஒப்படைக்கிறார். அது 5ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். அப்படி யாரை படிக்கணும்? எப்படி எனில் யூத மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 1,20,000 பேர் கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரராய் இருந்தவர்கள். இதனால கடவுள் யூதாவை வந்து இஸ்ரவேல் ஒப்பு கொடுக்கிறாரு.
அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தார். யாரு? யூத மக்கள். என்ன இஸ்ரவேல் என்றாரு, யூதான்றாரு, எல்லாமே ஒரே ஜனங்க தானே இல்லையா? ஆனா சாலமோன் காலத்துல பிரிக்கப்படுகிறது இல்லையா? 10 கோத்திரங்கள் ஒரு அரசராகவும் இஸ்ரவேல் மக்களாகவும், யூதா பெஞ்சமின் கோத்திரம் யூத மக்களாகவும் பிரிக்கப்படுகிறார். சரியா? அப்போ இங்கதான் அந்த யுத்தங்கள் நடக்குது. இஸ்ரவேல் முழுமையாக என்னாக்கப்பட்டது? பாகால வணங்கி பாவத்துல இருக்காங்க. சரி, எருசலேம் எங்க இருந்துச்சு? தேவனுடைய ஆலயம் எங்க இருந்துச்சு? ஜெருசலேம்ல இருந்துச்சு. ஜெருசலேம் எங்க இருந்தது? யூதால இருந்துச்சு. ஆனா இவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இஸ்ரவேல் மக்கள் பண்ண பாவங்களே பண்ணி கொண்டு இருந்ததுனால தேவன் அவர் என்ன பண்றாரு? அவர் கையில ஒப்பு கொடுக்குறாரு. இதுவே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கடைசியில் என்ன பண்ணாரு? அவன் காப்பாத்தினான்னு இருக்கும். இங்கே அவர் கையில ஒப்பு கொடுக்கிறார். அவர் எத்தனை பேர் கொண்டு போடுறாங்க? படிக்கமா திருப்பி 6ல ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டார்கள். யார் அவங்க? எல்லாமே மகா வீரர். சரி, அப்போவாது அவன் என்ன பண்றான்? மனம் மாறுவான்றத தேவன் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காரு. யூத மக்கள் பரிசுத்தமா வாழ்வாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அப்பவும் அவன் என்ன பண்ணல? அது மனம் மாறல. அதே அதிகாரத்துல 19 யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். அவன் துரோகம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கான். அவன் மாத்திரம் இல்ல, அவன் மக்களே என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறான்? அவன் துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட துரோகம்? பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிறான். அதனால யார் பாதிக்கப்பட்டிருந்தா? யூத மக்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அப்பதான் யார் போறா? ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவர் முதல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். நம்ம எங்க வாசிக்கலாம்னா அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 10 யாராவது வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். அதுக்கு ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். இப்ப என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசியை அவர் அங்க அனுப்புகிறார். அவர் யூதா ஆகாச ராஜா கிட்ட சொல்றாரு, என்ன பண்ணு, ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்றாரு. அவன் சொல்றான், நான் என்ன பண்ண மாட்டேன்? தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன். ஏன்னா அவன் யாரை வணங்கி கொண்டு இருக்கிறான்? பாகால் தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தேவன் மேலே அவ்வளோ விசுவாசம் இல்லை. நான் ஏன் அவரை கேட்கணுன்றபடி தான் அந்த அர்த்தம் இருக்கிறது. இங்கே வேற மாதிரி இருக்கும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவர் அசட்டை பண்ணுகிறான்ற மாதிரி தான். உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கோபம் வருது. அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது கூடாது என்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஓகேம்மா, அடுத்தது படிக்குமா. அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இங்கே முதல் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு கன்னிகை பிறக்கப்படுவா, ஒரு கன்னிகைக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா. இதை நம்ம எங்காவது வாசிச்சிருக்கோமா? அதே மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 23:6 வாசிக்கிறேன். ரொம்ப பைபிள் ரீடிங் பண்ண சொல்றேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அடுத்தது படிக்கணும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இப்போ அங்க என்ன சொல்றாரு? யூத மக்கள் அங்கே வருத்தத்துல இருக்காங்க. ராஜாவை மன்னிப்பு கேட்க சொல்லி, ஒரு அடையாளத்தை கேளு கடவுள் கிட்ட. இப்போ அவர் என்ன பண்ண போறார்? உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், இம்மானுவேல் என்ற பேர். இம்மானுவேல் என்ற பேருக்குன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இருந்து என்ன பண்ண போறாரு? உங்கள் எல்லாரையும் இந்த பாவத்திலிருந்து ரட்சித்து ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார் என்பதை அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவன் கேட்டானா? கேட்கல. அதனால யார் கஷ்டப்பட்டா? யூதா மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவன் அந்த அடையாளத்தை கேட்டிருந்தானா அன்னைக்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பா. இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயும் யூதா மக்களுக்குள்ளேயும் என்ன வந்திருக்கும்? ரட்சிப்பு வந்திருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கல. கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? அவங்க அசட்டை பண்ணாங்க. ராஜா மாத்திரம் இல்லை, யூதா மக்கள் என்ன பண்றாங்க? அதை அசட்டை பண்ணுகிறார்கள். இப்போ 2வது தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்கிறார். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சிபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும்
இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். இப்போ இந்த வசனத்தை கேர்ஃபுல்லா படிங்க. யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை மகிமைப்படுத்துவார். அப்ப கலிலேயா எங்க இருக்கிறது? இஸ்ரவேல்ல. ஜெருசலேம் எங்க இருந்தது? யூதால இருந்தது. ஆனா யூதா ராஜாக்கு ஒரு கொடுக்குறாரு, டேய் யூதா மக்களே, நீங்க என்ன பண்ணீங்க? என்னை அசட்டப் பண்ணிட்டீங்க, உங்களை விட்டுறேன் நான். ஆனா என் மக்களாகிய இஸ்ரவேலை நான் என்ன பண்ண போறேன்? மகிமைப்படுத்த போறேன். ஆமென். அல்லேலூயா. பட் ஏன் கலிலேயாவுல புறஜாதியா இருக்காங்கன்றாங்க? இஸ்ரவேல் மக்கள் தானே இருக்காங்க, ஏன் புறஜாதியா இருக்காங்கன்றாங்க? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 29 இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத்பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆவேலையும் யனோவாகையும் ஏதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை அசிரியாவுக்கு கொண்டு போனான். போதும். அப்போ அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்களை எல்லாரும் எங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க? கலிலேயாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவன் சிறைப்பட்டு கொண்டு அசிரியா நாட்டுக்கு அவன் கொண்டு போயிடுறான். அப்போ அங்க இருக்கிற மக்களை இங்க கொண்டு வரதுனால இப்ப கலிலேயாவில் யார் இருக்காங்க? புறஜாதியா இருக்காங்க. அவர்களை நான் விடுதலை ஆக்குவேன், அவர்களுக்கு என்ன பண்ண போறேன்? ரட்சிப்பை கொடுப்ப. அப்ப அன்னைக்கே சொல்லிட்டாரு, என்னுடைய ஆசீர்வாதம் யார்களுக்கு? புறஜாதியராக நமக்கு. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் இஸ்ரவேல் மக்கள் அவர் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் விலகி போகும்பொழுது புறஜாதியர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவர்களை தேட ஆரம்பிச்சதுனால அங்கே ஒரு வாக்கு கொடுக்குறார், நான் கலிலேயாவில் உள்ள மக்களுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய ரட்சிப்பை கொடுக்க போறேன். இதே வசனத்தை நம்ம மத்தேயு 4:12 வாசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இப்போ அங்க என்ன சொல்றாரு? நப்தலி நாட்டை விட்டு எங்க போவேன்? நீங்க கலிலேயாவுக்கு வந்து அங்க என்ன பண்ண போறீங்க? கடவுள் அவர்களுக்கு மகிமைப்படுத்துவார் சொன்னது போல அவர் எங்க வந்திருக்காரு? இப்போ கலிலேயாவுள்ள நப்தலி நாட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது படிங்கம்மா. 14. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ நான் ஒரு அங்கே 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என்ன பண்ண போறேன்? நான் கலிலேயாவில ரட்சிப்பை கொண்டு வர போகிறேன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து எங்க வந்திருக்காரு? கலிலேயாவுக்கு வருகிறார். அப்ப அவர் யூத மக்களுக்கு வந்தாரா? இஸ்ரேல் மக்களுக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்தாரு. யூதர்கள் கடைசி வரைக்கும் அவரை என்ன பண்ணல? ரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் அங்க வராரு. அதை நினைப்பூட்டு வண்ணமாக தான் என்ன எழுதுறாரு இங்க மத்தேயு தீர்க்கதரிசி, மத்தேயு நற்செய்தி யார் இந்த வார்த்தைகளை அதை நினைவூட்டு வண்ணமாக அவர் 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு இருதயத்திலே எழுதப்பட்டது இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தப்பட்டு 40 ஆண்டுகள் கழிச்சுதான் இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்டது. அப்போ அவர் அந்த நினைப்பூட்டுதலை இங்கே நமக்கு விவரித்து காட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து யார்? அவர் இஸ்ரவேலரா? யூதரா? யூதராஜ சிங். அப்போ அவர் யாரு? யூதர். அது எங்க நம்ம உறுதிப்படுத்தலாம்னா லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 4-6 வசனம். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி
கலிலேயாவின் நாட்டில் உள்ள நாஸ்ரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அப்போ இங்க அவங்க எங்க போறாங்க? கலிலேயாவை விட்டு, நாசரேத்தை விட்டு எங்க போறாங்க? யூதேயாவுக்கு போறாங்க. எதுக்கு? அவர்களுடைய குடிமதிப்பு எழுத. அப்ப இவங்க யாரு? யூதர்கள். ஆனா ஏன் கலிலேயாவில் இருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்களை அவர் ரட்சிக்க வைப்பதற்காக அவர் அங்கே குடியேற்றப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. யூதர்கள் வந்து பயங்கர ஆர்த்தடாக்ஸ். தானியேல் காலத்துல எத்தனை பேர் அங்க போனாங்க? வாலிபர்கள் எல்லாரையும் கொண்டு போனாங்க இல்லையா? 90 ஆண்டுகள் அங்க இருந்தாங்க. ஆனா மீண்டும் அவர்கள் கோரேஸ் ராஜாவுடைய காலத்துல 50,000 பேர் என்ன பண்றாங்க? மீண்டும் யூதாவுக்கு வராங்க, ஜெருசலேமுக்கு வராங்க. அப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதில் போனவங்க என்ன பண்ணாங்க? அங்கேயே திருமணம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்தவங்க என்ன சொன்னாங்க? அந்த புறஜாதியர் மக்கள், நீ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது, வேணா நீ யூதன், நீ வேணா என்ன பண்ணலாம்? உள்ளே வரலாம். நம்ம மற்ற யாரும் என்ன பண்ணக்கூடாது? உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ உன் பேர பிள்ளைகளோ என்ன பண்ணக்கூடாது? யூரியாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டங்கள் போட்டாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? அங்கே அருகாமையில் உள்ள திசையில் போய் அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? தங்க ஆரம்பித்தாங்க. அந்த வம்சத்தில் வரவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் யூத மக்கள் என்ன பண்ணல? அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஸோ இது நடக்கும்ன்றது பிதாவுக்கு தெரியுதுனால்தான் யூதர்கள் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நான் அவருக்கு ரட்சிப்பை எங்கேருந்து கொண்டு வரப்போகிறேன்? இஸ்ரவேலுக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். அதேனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் பேசுகிறாரு. சமாரியோட என்ன பண்ண மாட்டாங்க? இவங்க கிளவ மாட்டாங்க. அது எங்கே நம்ம வாசிக்கலாம்னா 4 வாசிக்கலாமா? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருந்த சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஏன் சமாரிய ஸ்திரீயோட அவங்க கிளவ மாட்டாங்க? என்ன ரீசன்? ஏன்னா அங்கேயும் புறஜாதியர்கள் வந்துட்டாங்க. அது எங்கே வாசிக்கலாம்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யார் அடுத்த வசனம்? பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாரிலும் மாயிலும் இருந்த மனுஷரை வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அப்போ அங்க யார் போகிறார்கள்? அசிரியர் மக்கள் எங்க போயிட்டாங்க? இப்போ சிறிய மக்கள் சமாரியாவுக்கு வந்துட்டாங்க. சமாரியா வந்து இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டான்? அவன் சிரியாவுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ அங்க யார் இருக்காங்க? புறஜாதியர் மக்கள் இருக்காங்க. அவங்களோட யார் பண்ண மாட்டாங்க? யூதர்கள் சமாரி. அதனால அவங்களோட களவு செய்ய மாட்டேன்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கோ பிதாவுக்கோ எல்லாருமே என்ன? ஒரே மக்கள் தான். இவராக தான் வாலண்டரியாக அங்கே போய் உட்காந்து அந்த சமாரிய ஸ்திரீயோட பேசி அங்கே என்ன பண்ணுறாரு? அவள் நிமித்தமாக அந்த சமாரி என்ன ஆகிறது? முழுமையாக மாற்றப்படுகிறது. அதை யோவான் 4ஆம் அதிகாரம் 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவர்களிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியர் மக்களையும் அவர் என்ன பண்ணாரு? நேசிக்க ஆரம்பிச்சாரு. அவர்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாகவும் சிந்தனையாகவும் இருந்துச்சு. ஸோ எங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் விலகி போனார்களோ அந்த மக்கள் எல்லாம் அவர் ஒன்று சேர்த்து தன்னுடைய ரட்சிப்பை கொண்டு வரணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தத்துவம் அவர் தோளின் மேல், அதாவது the nation will be on his shoulder. ராஜ்யம் எங்க இருக்கும்? அவருடைய கரத்திலே இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர். அவர் நாம அதிசயம் தானேங்க. இயேசு என்பது என்ன மீனிங்? the Lord Savior, மீட்பின் கடவுள். அவர் எதுக்கு வந்தார்? நம்ம எல்லாரையும்
பாவத்திலிருந்து மீட்க தானே அவர் பூமிக்கு வந்தார். அப்போ 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஏசியா தீர்க்க தரிசனம் சொன்னது இங்கே நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? பட்டுச்சு. அவர் பிறந்தார், அவர் நாம அதிசயம் தானே. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் உங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அசோகோட நாமத்தை சொன்னால் பிதா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆனால் இயேசு என்ற நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவர் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பிதாவானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அவர் நாமம் அதிசயமானதா? ஆமென். அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு. 38 வருஷம் பாடுள்ள ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு? அவன் சொல்கிறான், என்னாவது அவர்கிட்ட போய் நிற்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. எனக்கு சுகத்தை கொடுப்பா அப்படின்றான். அவன் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். நான் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? குட்டே கலக்குறாங்க. நான் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ணுறாங்க? அந்த பிளெஸிங்ஸை வாங்கி போகிறாங்க. என்னால் முடியல அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஏஞ்சி படுகை எடுத்துனாரு. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், போயிட்டு எனக்கு இந்த வியாதி இருக்குன்றது ஏஞ்சி நடனா நம்ம ஒத்துப்போமா? என்னடா பைத்தியக்கார டாக்டராக இருக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் அந்த ஆலோசனையில் ஒரு வல்லமை இருந்தது. அவர் வார்த்தையில் ஒரு வல்லமை இருந்தது. ஏஞ்சி நடனா அவன் நடந்து போயிட்டான். 38 வருஷம் அவனால் போய் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்குள்ளே கூட போய் இறங்க முடியாதவன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஏஞ்சி படுகை எடுத்து நடனா. அவன் விசுவாசி என்ன பண்ணான்? அதை எடுத்து நடந்தான். அது இங்கே வாசிக்கலாம். நம்ம 5 யோவான் 5 அதிகாரம் 7 வசனம் படி. அதற்கு வியாதியஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இப்போ அவர் நடந்து போனோன்னே யூதர்கள் வந்து அங்கே ஆர்கியூ பண்றாங்க. ஏன்பா ஓய்வு நாளில் நீ சுகமாய் நடக்கிறது நியாயம்? ஒருத்தர் நடக்கிறான்னா அது ஆச்சரியப்படணுமே தவிர அது அவங்க எப்படி கேட்குறாங்க? அது 10 படிக்குமா? ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார். என்ன இது பாருங்க, 38 வருஷம் போறவங்களாம் அவனை பார்க்குறான். அவன் ஜெருசலேம் ஆலயத்தில் உட்காந்துருக்கான், அந்த பந்தில் தான் உட்காந்துருக்கான் தோட்டத்தில். அவன் குணமானது ஆச்சரியப்படணுமா? இங்கே நியாயமான கேள்வி கேட்கணும். அது யார் கேட்குறா? யூதர்கள் கேட்கிறார். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவரிடத்தில் கேட்டார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, என்னை படுக்கை எடுத்துக்கொண்டு நடதான் சொன்னாரு. அவன் சொன்னார், நான் செஞ்சப்பா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? இல்லை. ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, இமயமலை மேலே ஏறுறாரு. ஏறி போகும்போது என்ன ஆகிடுது, அவருக்கு ஒரு விதமான தடுமாற்றத்தில் அந்த அப்படியே கீழே விழுந்துடுறாரு. மயக்க ஆகிடுறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து கண்ணி அடிச்சு பார்த்தாருன்னா அவர் எங்கோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி இருட்டாக இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரே குளிர். இமயமலை எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? மவுண்ட் எவரெஸ்ட்டு. அவர் அழுது ஜெபிக்கிறார், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, கடவுளே என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை வருது, உன் இடுப்பில் இருக்கிற அந்த கயிறு என்ன பண்ண கழட்டுன்ட்டு. அவர் கயிட்டில் மேமலம் கயிட்டுனா என்ன ஆகிட போகிறோம்? கீழே விழுந்துட போகிறோன்ட்டு இன்னும் இறுக்கமாக என்ன பண்ணிட்டாரு? அந்த கயிறை கையால் கெட்டியமாக பிடிச்சிட்டாரு. திருப்பி கடவுளே 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 கடவுளை என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்துறாரு. திருப்பி அதே மாதிரி ஒரு வார்த்தை வருது, அந்த இடுப்பில் இருக்கிற கயிறு என்ன பண்ண நீ அவிழ்த்து விட்டுன்ட்டு. அப்போது அவர் கேட்கல. இதே மாதிரி இரவு முழுவதும் கிடக்குது. காலையில் விடியுது. அப்போ அவர் ஏஞ்சி பார்க்குறாரு. அவருக்கும் அவர் கீழே தரைக்கும் எத்தனை அடினா 6 அடி டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. அவன் ஒரு வேளை அந்த கயிறு அவர் கைட்டு இருந்தாருன்னா நைட்டு அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. அவர் ஆலோசனை கொடுப்பாருங்க. ஆனால் அந்த ஆலோசனை நம்ம என்ன நினைக்கிறோம்? சின்னதாக நினைக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கறது பெரிய ஆலோசனை. அவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார். அவர் சின்ன காரியங்கள் செய்தால் கூட அம்மே. அதனால அவர் என்ன சொன்னார்? ஆலோசனையில் ஒருத்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா. ஒரு தகப்பன். அவர் நம்ம மறிக்கிற வரைக்கும் அவர் நித்திய பிதாவாக இருப்பார். அவர் என்னைக்குமே எல்லாருக்குமே நித்திய பிதாவாக இருப்பார். அம்மே. அதான் 2 பேர் பேசிக்கிறாங்க. அம்மா என்னடா, அப்பானா என்னடா? அவன் சொல்கிறான், அப்பான்னா நான் விழுந்த அந்த கஷ்டத்தில் என்ன பண்ண மாட்டார், என் பிள்ளை விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தாங்கி கொண்டு போவார். அம்மா நடந்தே போய் கோயிலுக்கு போவாங்க கால் வலிக்க. ஆனால் அங்கே போய் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
ஆமென். அப்போ ஒரு தகப்பனுடைய தன்மை என்ன? நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அந்த கஷ்டம் பாதத்தில் போயிடக்கூடாது. பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, நீ நானே ஒரு கடன் வாங்கிறேன், பிள்ளைக்கு சொல்கிற முதல் வார்த்தை, கடன் மட்டும் வாங்காதப்பா, உன் வாழ்க்கை எப்படியா இருந்தது அப்பா, அந்த பாதையில் என்ன பண்ணியிருக்கேன், நடந்து. இதே தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதான் நித்திய பிதா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நோக்கி பார்த்து கொண்டு. ஆமென். அதே தான் சொல்ல 800 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன அதே யூதா நீங்கள் வேஸ்ட், ஆனால் இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணுவேன், காக்க கண்டிப்பாக வருவேன். அதே தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24 வாசம். அவர் யாருக்காக வரேன்னு சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு அன்றி மற்றவர்களுக்கு அல்ல. ஆனால் அவர் எல்லாருக்காக தான் வந்தார். அங்கே யூதான் சொல்ல பாருங்க அவர். ஆனால் அங்கே தீர்க்க தரிசனம் கொடுக்கும்போது யார் கொடுக்குறாரு? யூத மக்களுக்கு தான் கொடுக்குறாரு. அவர் சொன்னது செஞ்சாரா இல்லையா? செஞ்சுட்டார். அவர் பிறந்துட்டாரு, மக்களை ரட்சித்தாரு. இஸ்ரவேல் மக்களும் மட்டும் எல்லா புறஜாதியும் ரட்சித்தார். இன்னைக்கு நீங்களும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? அதே யோவான் நற்செய்தி நூல் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாசல் வீட்டில் இருக்கிறார். அவர் என்ன நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு? அவர் உயிரோடு இருக்கும்போது நான் பிதா இடத்துக்கு போவேன், போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் வருவேன். அப்போது ஆமென். இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? 2ஆம் வருகையை குறித்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இன்னும் இல்லைங்க? ஆனால் அன்றைக்கி 800 ஆண்டுகள் முன்னாடி கொடுத்த அந்த வார்த்தையை மக்கள் நேசித்தாங்க. அந்த விசுவாசத்தினால அவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை அந்த பூமியில் கொடுத்தாரு, ரட்சிப்புக்குள்ளாக நம்மளை வழிநடத்தினாரு. இன்னைக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. பைபிள் படிக்கிறோம், அது காட்சிகளை பார்க்குறோம், அது சாட்சிகளை பார்க்குறோம். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் போவேன்ப்பா, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்ல, நான் போவேன், போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், மீண்டும் இந்த பூமிக்கு என்ன பண்ண போகிறேன், வருவேன். எப்படி வருவாரா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 36. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியுள்ள சகல பொருட்களும் கண்டு புலம்புவார்கள். படியுமா? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். யாரை கூட்டி சேர்ப்பார்கள்? மக்களை அவர்கள் கூட்டி சேர்ப்பார்கள். எப்படி வருவாரா? மேகங்கள் மேலே அவர் என்ன பண்ண போறாரு? பலமாய் வரப்போறாரு. இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவை அந்த வார்த்தையில சொல்றாரு. அப்ப முதல்ல என்ன பண்றாரு? போயிட்டாரு, நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அவர் வரப்போகிறார். எப்படி வரப்போறார்? எக்காலத்தோட வந்து நம்மள எல்லாம் என்ன பண்ண போறாரு? ஒன்று கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்த்து என்ன பண்ண போறாரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12. சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. எப்படி வருகிறது? கூட்டி சேர்த்துன்னு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு? அவருடைய பலனையும் நம்ம கூட கொண்டு. அப்போ இந்த பூமியில் நம்ம எதுக்காக நம்மளை படைச்சிருக்காரோ அந்த காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது அதோட பலனை என்ன பண்ணுவார்? அவர் வரும்போது நமக்கு எடுத்துக்கொண்டு வருவார். அதே 11 படிங்கம்மா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது அவன் எப்படி இருக்கானோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட பலன் என்ன பண்ண போறேன்? நான் கொண்டு வர போறேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம எப்படி வாழணும்? அன்னைக்கு யூத மக்கள் கஷ்டப்படும் போது இயேசு பிதாவானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்க போறேன், அவர் என்ன பண்ண போறாரு? உங்களை ரட்சிக்க போறாரு, உங்களை சமாதானமாக வழிநடத்த போறாருன்னாரு. அது 800 ஆண்டுகள் கழிச்சு நடந்துச்சு. நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது எல்லாரும் நமக்கு தெரியும். இப்போ அவர் கொடுக்குற வாக்கு இந்த 2ஆம் வருகையில் என்ன பண்ண போறாரு? எக்காலத்தோடு வர போறாரு, உனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண போறாரு,
உங்களை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. எப்படி? நம்மளுடைய கணக்கின்படி அவரை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்ந்தா போதுமா? உண்மையா இருக்கும். சரி, கூட்டு போய் என்ன பண்ண போறாரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாரத்தை இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யார் முன்னாடி நிற்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய முன்னாடி நின்று நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதே அதிகாரத்துல 15 வாசிங்கம்மா. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா இருப்பார். எப்படி இருப்பாரு? நமக்குள்ளே வாசமா இருப்பார். அன்னைக்கு ஏசியா தீர்க்கதரிசி சொன்னதே அவர் நிறைவேற்றிட்டாரு. அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு? 2ஆம் வருகையை குறித்து பேசுகிறாரு. நம்மளை எப்படி அழைச்சி கொண்டு போக போறேன்னு பேசுகிறாரு. யார் அழைச்சி கொண்டு போக போறேன்னு பேசுகிறாரு. அவர் எங்கே நிற்க வைக்க போறேன்னு சொல்றாரு. இது நடக்குமா? நடக்காது? ஆமென். அல்லேலூயா. இதை விசுவாசிச்சிங்கன்னா இதே போல நம்மள என்ன பண்ண போறோம்? அங்கே தேவனுடைய அவரோட என்ன பண்ண போறோம்? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் தேவன் இந்த திருச்சபை கொடுக்குற வாக்கு தத்துவம் இது. இதை நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லி வளர்க்கும் பொழுது அவர்களும் வளர்ப்போம். இன்னைக்கு சதீஷ் பிரதர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நான் நினச்சேன் 3 பேர் இருந்தோம். நான் ஆலயத்தை கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே இருக்கேன். என்னோட ஆசை என்ன தெரியுங்களா? பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும். வர காசை எடுத்து வச்சு நிறைய சர்ச்சஸ் கட்டி கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் தேவன் உணர்த்துறது என்னென்னா, நீ காசு கொடுத்தன்னு வச்சுக்கணும், அது ஒரு நாளில் போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீர் அவருக்கு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும்? அவர்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகள். எங்களுக்கு இப்போ புது பிஷப் வந்திருக்கார் சிஎஸ்சியில், நம்ம இப்போ பால் ரவிச்சந்திர பிரசாத். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை தான், அவர் இலவசம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறார். அவனுக்கு மீனை கொடுக்காதீங்க, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. மீன் கொடுத்துட்டு அவன் கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஆனால் ஒரு வாட்டி அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு அவனோட போஜனத்தை என்ன பண்ண முடியும்? அவனால. அப்போ இந்த வேதத்தில் இருக்கிறதே புறஜாதியர் மக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அவன் வாழ்க்கையில ஒரு மன உறுதியும் திடத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் எந்த சூழ்நிலை என்ன பண்ணுவான்? ஏஞ்சி. ஆனால் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வேதத்தில் விசுவாசம். ஆமென். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் தேவன் நிச்சயமாய் உங்களோட பேசியிருப்பான்றதை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய சரித்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பழைய ஏற்பாடு விடாதீங்க. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடு கிடையாது. இது ரெண்டுமே இல்லைன்னா நிருப பாடங்கள் கிடையாது. அதனால அந்த சரித்திரத்துலேருந்து நான் சொல்றது, ஏன் அதை சொன்னார், எதுக்கு சொன்னார், நமக்கு அந்த ஜியோகிராஃபிக்கலும் ஹிஸ்டாரிக்கலும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த கேரல் ரவுண்ட்ஸில் இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தை பிரதர் சொன்ன மாதிரி பலமாய் அவர்களுக்கு சொல்லி அடுத்த ஆண்டு நீங்கள் போய் பார்க்கும்போது அவர்கள் வசதியில் வந்திருக்காங்களோ இல்லை தெரியாது, ரட்சிப்பில் உறுதியாக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்மளே தோண்டு போய் என்னங்க கடவுள் சொன்னால் அவங்க நம்மளை பார்த்து சொன்னால் என்னங்க நம்ம கடவுள் நமக்கு செய்வாருங்க அப்படின்னு சொல்லும்படியாக உங்களுடைய ஜெபங்களும் வார்த்தைகளும் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இனி உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கடவுள் இன்னும் மென்மையாக இந்த புது ஆண்டில் உங்களை என்ன பண்ண போகிறாரு? அவருடைய ஊழியத்திற்கு பலமாய் பயன்படுத்தி உங்களை மேலும் மேலும் உங்கள் செல்வத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போகிறாரு? அவர் தரப்போகிறார். ஏன்னா அவர் சமாதானத்தின் பிரபு. பிரபுனா என்ன? வசதி எதில்? சமாதானத்தில். அவர் சொல்கிறார் இல்லையா, உங்களை உலக கொடுக்குற சமாதானத்தின்படி அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் நமக்கு சமாதானம் கொடுத்துட முடியுமா? ஆனால் நீங்கள் அதே கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்களேன், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு வார்த்தை நமக்கு கேட்கும். அது அப்படியே நம்மளை என்ன பண்ணுவோம்? அந்த நிமிஷம் ஒரு சமாதானத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போகும். அதனால தான் பரிசுத்த தேற்றவனை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மீண்டும் தேவன் வருவார்.
அவர் நம்மளை அழைத்து கொண்டு போவார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறோம், அவரோட இருக்க போகிறோன்ற நம்பிக்கையோட இந்த நாட்களில் நம்ம கடந்து செல்வோம். இந்த தலைகள் தாக்கி நம்ம சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய இயேசுப்பா, மீண்டும் அப்பா இவர்கள் மத்தியில் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த வார்த்தையை நீ தந்த அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் அதிகமாக இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நீர் அவர்களோடு இருந்த அவர் தேவைகளை சந்தித்து இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட நீங்களே கிருபை பண்ணுங்கப்பா. நாங்கள் போகிற இந்த புது ஆண்டிலே தகப்பனே ஒரு மன மகிழ்ச்சியின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக எங்களுக்கு அது அமையும் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. குறிப்பாக சதீஷ் பிரதரையும் சிஸ்டரையும் அவர் குடும்பத்தாரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இங்கே அநேக ஊழியக்காரர்களுக்கு அவர் கொடுக்குற அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லிக்கிறோம். இது நிமித்தமாக அவர் குடும்பம் இன்னும் அநேகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யுங்க. அவர் குடும்பத்தாரையும் தாயாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு எல்லோருக்கும் நல்ல சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஒரு வாக்கியை தந்து அவர் வழிநடத்தும்படியாக கேட்கிறோம். அரியணை மறுத்து நீர் பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.